ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் செய்ய போகிற இந்த சிக்கன் கிரேவிக்கு 3 ஐட்டம் ரொம்ப முக்கியம். இஞ்சி, பூண்டு, தேங்காய், இது மூணுத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு முக்கியமான ஒரு ஐட்டம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயம் வதக்குற மாதிரி காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, சாரி. அது நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் இது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எதுவுமே முழுசாக இல்லாமல் ஃபுல்லாக லிக்விடாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரிடுங்க. இப்போ அது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போது இது கூட சிக்கன் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகட்டும் நல்லா. இந்த மாதிரி விடும்போது சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் போட்ட மசாலாலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லியில் இலையை விட அந்த தண்டு இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் 2மே சேர்த்து நறுக்கி போட்டுக்கோங்க. இலை மட்டும் போடாமல் தண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதோடு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.